நம்ம குட்டி ஸ்டோரி சொல்லி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. சரி இன்னைக்கு குட்டி ஸ்டோரி கன்டின்யூ பண்ணிருவோமா? எல்லாரும் மறக்காம ஹாய் சொல்லிடணும். சரியா? தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே லாக்டவுன்ல வந்துச்சுன்னு சொன்னேன்ல. அப்ப ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, கேக்லாம் வாங்குறதுக்கு எங்கேயுமே கடைகள்லாம் இல்ல. இங்க வண்டலூர்லயே வந்து பார்க்குக்கு எதுத்தாப்புல ஒரு குட்டி ட்ரெஸ் கடை இருந்துச்சு. அங்க போயிட்டு ஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணி கேட்டோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடை திறக்கக்கூடாதுப்பா. இங்க திறந்தா எதுவும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் சரி ஓகே காலையில 9 மணிக்கு வாங்க நான் திறந்து எடுத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சித்தி இந்த கேக்கு கொஞ்சம் ரெடி பண்ணோம். கேக் வந்து எங்கேயும் கிடைக்கிற மாரி இல்ல. அதுக்கப்புறம் தான் இனியாப்பா சொன்னாங்க, ஊர பக்கத்துல நம்ம அண்ணி வந்துட்டு கேக் ஷாப்ல தான் அப்போ ஒர்க் பண்ணாங்களா, அவங்க கிட்ட கேட்டோனே கேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த கேக்கா இருந்தாலும் பரவால்ல, எனக்கு கேக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட அப்படியே கேக்கும் ஆர்டர் பண்ணியாச்சு. மறுநாள் காலையில கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்குமே காலையில போய் வாங்கிட்டோம். முயற்சி பண்ணா எதுவும் முடியும் அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்றத விட வெளியில போய் தேடலாம். வெளியில போய் தேடுனோம்னா இந்த மாரி எதுனா கண்டிப்பா வழிகள் கிடைக்கும் அப்படின்றது அப்போதைக்கு செல்வி என் கூடவே இருந்தாங்க. அவங்க தான் எல்லா ஐடியாவுமே குடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்பவுமே. நான் பலூன்லாம் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு, எங்களுக்கு தெரிஞ்ச மாரி பண்ணி, சூப்பரா பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பர்த்டே ஃபோட்டோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.